Taste the Daily. தற்போது அண்மை செய்தி. காஞ்சிபுரத்தில் ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைதான மதிமுக மாவட்ட செயலாளர் வளையாபதி எலக்ட்ரிஷியன் பிரபு ஆகியோரை போலீசார் கொடூரமாக தாக்கியதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. போலீசார் ஏற்படுத்திய தீக்காயங்களால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வளையாபதி வேலூர் சிறைச்சாலை மருத்துவமனையிலும் பிரபு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையிலும் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருண். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதாவது ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளராக இருந்த கஸ்தூரி என்பவர் கடந்த 19ஆம் தேதி கொலை செய்யப்பட்டு இறந்து கிடப்பதாக மதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் வளையாபதி காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறார். அதே நேரத்தில் அந்த பிரேத பரிசோதனை, உடல் எரிப்பு அனைத்து நிகழ்வுகளுக்கும் அவர் உடன் இருந்ததாக கூறப்படுகிறது. அவருடைய மகன் டேராடூனில் யூபிஎஸ்சினுடைய பயிற்சி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். குறிப்பாக ஓய்வு பெற்ற காவல்துறை அந்த ஆய்வாளராக இருக்கக்கூடிய கஸ்தூரிக்கும் வளையாபதியினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய முத்து சரஸ்வதி என்பவர் 1986ஆம் ஆண்டு திருத்தணியில் பதிவாளராக பணியாற்றிய போது இருவருக்கும் நட்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நட்பினுடைய அடிப்படையில் வளையாபதிக்கு ஓய்வு பெற்ற ஆய்வாளர் கஸ்தூரிக்கும் ஒரு நட்பு ரீதியான பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதனுடைய அடிப்படையிலேயே அவர்கள் ஒரு ரியல் எஸ்டேட் மூலமாக ஒரு வீட்டை வாங்கி கட்டியிருக்கிறார். அதன் மூலமாக கொடுக்கல் வாங்கல், வீட்டிற்கு வருகிற போகிற ஒரு நட்பு இருந்ததாக கூறப்படுகிறது. சந்தேகத்தின் பேரில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை, குறிப்பாக சிவகாஞ்சி காவல்துறையினர் அந்த வளையாபதி, அதே போன்று வளையாபதியினுடைய எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வரக்கூடிய பிரபு ஆகிய 2 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இருவரையும் எங்கே அழைத்து செல்கிறோம் என்று தெரிவிக்காமல் அத்திவரதர் கோவில் அருகே இருக்கக்கூடிய ஒரு மதுவிலக்கு ஆயத்தீர்வை பிரிவுடைய பழைய கட்டிடத்தில் வைத்து தலைகீழாக தொங்க வைத்து கொடூரமான முறையில் அவரை தாக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக 2 காவல்துறையினர் அவருடைய உடல் மீது ஏறி மெரிக்கப்பட்டதாகவும், குறிப்பாக சிகரெட் போன்ற தீக்காயங்களால் உடல் முழுவதும் தீக்காயங்கள் ஏற்படுத்தி இருப்பதாகவும், இதன் மூலமாக மருத்துவர்கள் இவருக்கு அவருடைய கல்லீரல் செயலிழந்திருப்பதாகவும், அதே போன்று டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதன் பிறகு முடியாத ஒரு நிலையில் வளையாபதி, அதே போன்ற பிரபுவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது வளையாபதி வேலூர் சிறையில் இருக்கக்கூடிய சிறைச்சாலை மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், அதே போன்று எலக்ட்ரீஷியன் பிரபு என்பவர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் பிரிவில் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உடல் முழுவதுமாக காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. கொடூரமான முறையில் காவல்துறையினர் லட்டி, அதே போன்று பல்வேறு ஆயுதங்களை கொண்டு உடல் முழுவதும் தாக்கியிருக்கிறார்கள். மூச்சு கூட அவரால் சுவாசிக்க முடியாத ஒரு நிலையில் தற்போது இந்த தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும், காவல்துறையினர் இந்த கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தியது உண்மைதான் என்று மாநில மனித உரிமைகள் ஆணையம் உறுதி செய்திருக்கிறது. குறிப்பாக வளையாபதியை இந்த குற்றத்தை ஒட்டுக்கொள்வதற்காக அவருடைய மருமகனாக இருக்கக்கூடிய புரொஃபசர் ராஜா என்பவரை அழைத்து சென்று விசாரணைக்காக அவரை நிர்வாணப்படுத்தி விடுவோம் என்று மாமனார் வளையாபதியிடம் கூறி அந்த ஒத்துக்கொள்ள வைத்ததாக கூறப்படுகிறது. முற்றிலுமாக மாநில மனித உரிமை ஆணையம் இதை அனைத்தையும் உறுதி செய்திருக்கிறது. மிருகத்தனமான, காட்டுமிராண்டித்தனமான, கொடூரமான ஒரு தாக்குதல்கள் 2 பேர் மீதும் பிரயோகம் செய்யப்பட்டிருப்பதாகவும், தற்போது பிரபு என்பவர் எந்த நேரத்திலும் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அவ்வளவு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், அதே போன்று வளையாபதி வேலூர் அந்த சிறைச்சாலை மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. அவர் வயது முதிர்ந்தவர். அதே நேரத்தில் அவருக்கு பிபி, அதே போன்று சுகர் போன்ற பல்வேறு பாதிப்புகள் இருப்பதாகவும் மாநில மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. காவல்துறையினர் குறிப்பாக இதுபோன்ற விசாரணைக்காக அழைத்து செல்லுபவர்களை முறையான முறையில் விசாரிக்காமல் காட்டுமிராண்டித்தனமாக தாக்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு கண்டிப்பும் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக வளையாபதி மற்றும் பிரபு 2 குடும்பத்தினரும் கண்ணீரோடு மருத்துவமனைகளுக்கு வெளியே அழுது கொண்டிருக்கக்கூடிய அவல காட்சிகள் தினந்தோறும் அரங்கேறி வருவதாக அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அருள், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.